பொதுமக்களை வளர்ப்பு நாய்கள் கடிப்பது குறித்து பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் பெறுவது கட்டாயமானது. எங்க சென்னையில் இதுவரைக்கும் 66,081 நாய்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சென்னையில் இருக்கிற மக்கள் விரும்பி வளர்க்கக்கூடிய நாய்கள் இன பட்டியல் வெளியாயிருக்கு. என்னென்ன நாய்கள் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? முதல் இடத்த பிடிச்சிருக்கிறது லேப்ரடார் ரெட்ரீவர். இது ரெண்டும் தாங்க கனடா நாட்டை சேர்ந்ததான். ரெண்டாவது சிட்ஸுன்னு சொல்கிறாங்களே அதுவா? சரி, ஓகே. மூணாவது பொமேரியன். நாலாவது கோல்டன் ரெட்ரீவர். அஞ்சாவது ஜெர்மன் ஷெப்பர்டு. ஆறாவது பீகுலா. இப்படியெல்லாம் ஒரு நாய் இனம் இருக்கா? ஏழாவது பக்கு. எட்டாவது இந்தியன் ஸ்பிட்ஸு. பாருங்கள், ஃபஸ்ட்டு 7 இடத்த வெளிநாட்டிலேருந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வளர்க்குற நாய்கள் இருக்குது பாருங்கள், அதுதான் பிடிச்சிருக்கு. 8வது இடத்துல தாங்க இந்த இந்தியன் வகை ஸ்பிட்ஸுன்னு சொல்கிறாங்க அந்த நாய் இனம் அதிகமாக வளர்க்கப்படுது. 11வது இடத்துல சிப்பிப்பாறை. 15வது இடத்துல கோம்பை. 18வது இடத்துல ராஜபாளையம். எனக்கு ஒரு சந்தேகங்க, இந்த நாய்களை எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க, அதுக்கு தனிப்பட்ட மரியாதைன்னு வைங்க. இப்போ இந்த தெருவில் நிற்கிற நாயை யாருங்க கொண்டு வளர்த்துருப்பா? அந்த வளர்த்த நபர் யார் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அவங்கள போய் நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கலாம். அன்னைக்கு உங்களுடைய சுயநலத்துக்காக இந்த நாய்கள் பிடிச்சிட்டு வளர்த்து இப்படி தெருவில் விட்டுட்டீங்க. இன்றைக்கி அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது பார்த்தீங்களா? பொதுமக்கள் எல்லாரும் அந்த நாய்களை பார்த்து பயப்படுறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகளை இந்த நாய்களுக்கு எதிராக பேச வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. இந்த நாய்களை எதுக்கு வளர்த்தீங்க? எதுக்கு அதோட இனத்தை இவ்வளவு பெருக்கி விட்டீங்க? இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. முதல்ல இந்த தெருநாய்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் வேலையை போய் பாருங்க அப்படின்னு நல்லா நறுக்குன்னு கேட்கணும் போல தோணுதுங்க. எனவே விவரம் அறிந்த ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த தெருநாய்கள் யாரால் கொண்டு வரப்பட்டது, எந்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது, இன்றைக்கி ஏன் அதை தெருவில் விடப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு தீர்வையும் பதிலையும் கருத்தாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதை சில பேர் இல்லைங்க, நான் முதல்ல பார்க்கணும், படிக்கணும், அது ஏங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுடைய கருத்தை கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.